வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் என்டிபிஎஸ்சிக்கான சிம்பிளிஃபை மாடல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மாடல் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது ரெண்டாவது மாடல், அதாவது அல்ஜிப்ராயில் உள்ள மாடல். இது சிம்பிளிஃபை 3z மைனஸ் 9y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9z ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 81z ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டேமாக எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேம் வந்து 3z மைனஸ் 9y த ஹோல் ஸ்கொயர். இது வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 3za 9y வந்து b. இப்போ 3a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஆன்சர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இதில் a வந்து 3z. அப்போ 3a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a 3z இன்ட்டு 9y ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து b வந்து 9y. அப்போ 9y த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9z ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6 6 9s are 54y plus 9 square 81y square. The next term 9z minus plus 3y the whole square. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole square. a plus b the whole square ஆன்சர் என்ன? a square plus 2ab plus b square. ஸோ இதில் a வந்து 9z. ஸோ 9z the whole square plus 2 into a வந்து 9z into b வந்து 3y plus b square. 3y தான் b. ஸோ 3y the whole square. ஸோ இதை பார்த்தோன்னா 9 ஸ்கொயர்னா 81z ஸ்கொயர் ப்ளஸ் 2 9s are 18 18 into 3 54yz ப்ளஸ் 3 into 3 9y ஸ்கொயர். தென் இதில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆன்சர் 9z ஸ்கொயர் மைனஸ் 54yz ப்ளஸ் 81y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன இருக்குது? 81z ஸ்கொயர் ப்ளஸ் 54yz ப்ளஸ் 9y ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட் திஸ் ஒன் மைனஸ் 81z ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இதில் மைனஸ் 54yz இருக்குது, இங்கே வந்து 50 ப்ளஸ் 54yz. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இதில் 81y ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 81y ஸ்கொயர், இங்கே மைனஸ் 81z. No, this 2 cancel. This plus this one plus 81z square. This one minus though this. So these 2's are cancelled. Next, remaining terms are 9z square plus 81y square plus 9y square. So 9z square plus 81y square plus 9y square 90y square. This is the answer. Answer is 9z square plus 90y square. இதே மாடலில் தான் குரூப் டி ஆர்ஆர்பியில் வந்து குரூப் டி என்டிபிசி அந்த ஆர்ஆர்பி போர்டில் என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாலும் இதே ஃபார்மேட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுமே தனித்தனி ஃபார்மேட் அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேட் தான். ஆனால் குரூப் டின்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும், என்டிபிசின்னா கொஞ்சம் அதை விட அட்வான்ஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே.